ஹலோ கைஸ், இன்னைக்கு ஐ எம் டேக்கிங் பிரேக் மான்வாவோட எபிசோட் 25 தான் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் திடீர்னு அந்த இடத்துல ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்திருக்கு. மக்களுக்கும் அங்கே என்ன பண்ணுன்னு தெரியல, தைச்சிக்கின்னு ஓடுறாங்க. அங்கே நம்ம ஷின்னு தான் எல்லாத்தையுமே வச்சு செய்கிறான். கரண்ட்டாக நம்ம ஷின்னோட கர்மா வேல்யூ அதுவும் 2501 அப்படின்னு ஷோ ஆகும். ஆனால் பிரச்சனையும் அங்கே தான் இருக்கு. ஏன்னா நம்ம யோசிக்கிறத விட 10 மில்லியன் அது ரொம்ப ரொம்ப அதிகம். சைட்ல அந்த பொண்ணு மிங்கும் லாச்சின் சொல்ல என்ன விஷயம், உங்களை மாதிரியே இருக்கிற அந்த காப்பி ஷின்னு அவரு ட்ரை ஃபிராக்ஷனோட மற்ற மெம்பர்ஸை முடிக்க சொன்னாரு. அதுக்கான வேலை எனக்கு இருக்கு. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நான் போறேன். அங்க இதை கேட்டோடனே தான் நம்மளுக்கும் புரியுது. ஆமா, அன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்த இவன் சொன்னான். அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தான் அவன் சொல்லியிருக்கானா. சரி, நீ தாராளமா அதுக்கு போகலாம். ஓகே மாஸ்டர், கண்டிப்பா. ஆனா உங்களை நல்லா பாத்துக்கோங்க என்ன இப்படின்னு அவன் சிரிக்கிறதும் ஒரு விதமா இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம ஷின்னும் வீட்டுக்கு அங்க ரெஸ்ட் எடுக்கிறான். ரெஸ்ட் எடுத்தே ரொம்ப நாளாச்சு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் உதவி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பண்ணனால என்னால வீட்டுக்கே வர முடியல. அங்க மிரியும் சொல்றான், ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட இது ரொம்ப பெருசா இருக்கு. அதே மாதிரி கங்க்ராச்சுலேஷன், நீங்க இந்த இடத்தோட புது லேண்ட்லார்டாவும் இருக்கீங்க. லேண்ட்லார்ட் அப்படின்னு கேட்டோன்னே நம்மளுக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா எல்லாருமே இப்போ லேண்ட்லார்ட் ஷின் அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு வித்தியாசமான ஃபீலிங்கே நம்மளுக்கு கொடுக்கும். சைட்ல நம்ம மிரியும், டீச்சர் இது உங்களுக்காக. ஏன்னா நானும் என்னோட சிஸ்டரும் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த விஷயத்த நாங்க பார்த்தோம். இது ரொம்ப பிரிட்டியா இருந்துச்சு. இது உங்களுக்கு பிரசண்டா கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க யோசிச்சோம். அதான் நாங்களும் இந்த விஷயத்த கொண்டு வந்துட்டோம். அங்க மீனாவும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்றா. ஆனா நம்மளுக்கு பிங்க போடணுமா அப்படின்னு யோசிக்கிறான். மிரிக்கு அசோசியேஷன்ல இருந்து திடீர்னு ஒரு கால் வரும். இதனால நம்ம டீச்சர் கிட்ட சொல்லிட்டு போறான், டீச்சர் இந்த மாதிரி கொஞ்சம் வேலை இருக்கு, அக்காவை பாத்துக்கோங்க என்ன. கண்டிப்பா நீ போயிட்டு வா, நான் இருக்கல. அங்க இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வீரப்பன, அட இந்த விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு நல்லாவே சூட் ஆகுது. உடனே நம்ம ஷின்னும், நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா. கேளுங்க, என்ன விஷயம். எதுக்காக உன்னோட மெமரிஸ் திரும்பவும் வந்தோம், மெமரிஸ் வராத மாதிரி நடிக்கிறேன். இதை கேட்ட உடனே அவளுக்கு பயங்கரமா பிளஷ் ஆகுது. ஆமா, இந்த விஷயம் எப்படி உனக்கு தெரியும். நம்ம ஹீரோவால தான் ஸ்டாட்ஸ் அங்க பார்க்க முடியும்ல. அங்க இப்பயும் மீனாவை பத்தி அங்க ஷோ ஆகுது. அவ மெமரி திரும்பவும் ரெக்கவர் ஆயிடுச்சு. ஆனா அவ சிஸ்டர் கூட இதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் சரியா இருந்திருக்காது. இத ஒரு நல்ல வாய்ப்பா வச்சு மேரிக்கும் மீனாக்கும் இடையில ரிலேஷன்ஷிப்பை சரியாக்கணும் இப்படின்னு சொல்லிதான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா. ஆமா ஷின்னு, உங்களுக்கு இந்த விஷயம் எப்பத்துல இருந்து தெரியும். கொஞ்ச நாள்ல இருந்து அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரியும் நீ எதுக்காக இப்படி நடிக்கிறேன்னு. உன் சிஸ்டர் கூட இன்னமும் க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நீ நடிக்கிற. ஆமா அதேதான். ஆனா உடனே அவ டோனும் அப்படியே மாறும். அதுக்காக தான் நான் சொல்றேன், நீ அப்படி அவகிட்ட இத பத்தி ஏதாச்சும் சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ, உன்னை நான் விட மாட்டேன், இங்கேயே முச்ச விட்டுருவேன். சரி, ஏதோ ஒண்ணு விஷயம் தன்னால இப்போ வெளியில வந்தனால என்ன விஷயம் இப்படின்னு நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம ஷின்னும் அவளை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். நான் கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள அவளோட பர்சனாலிட்டியும் அடிக்கடி திரும்பவும் சேஞ்ச் ஆகினே இருக்கு. உடனே நம்ம மீனாவும், அது என்னன்னா நீ ஒரு பர்சனை காட் பண்ணணும். என்னது, ஒரு பர்சனை காட் பண்ணணுமா. ரீசெண்டா என்னன்னு தெரியல, கிரியேஷன் ஹண்டர்ஸ் அவங்க இப்போ ரொம்ப அதிகமா காணாம போறாங்க. சிம்பிளா சொன்னா எஸ்ரங்க் ஆளுங்களால ஹண்டர் ஷாப் அப்படின்னு ஒரு விஷயத்த ஓபன் பண்ண முடியும். குறிப்பிட்டு அந்த மாதிரி ஆளுங்க முடிதான் மிஸ் ஆகுறாங்களே. இந்த மிஸ்ஸிங் ஆகுற விஷயத்த பத்தி அவளுக்கும் நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஒரு சீக்ரெட்டா தான் இருக்கு. கிரியேஷன் ஹண்டர்லாம் காணாம போறாங்கன்னா அப்போ இது ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் மீனா. அதேதான், இப்போ கேங்னு ஒரு எஸ்ரங்க் ஹண்டர் இருக்கான். அவன் கிட்டயும் அந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் இருக்கு. அதனால அந்த பர்சனை நீதான் அசோசியேஷன்ல காட் பண்ற மாதிரி இருக்கும். இப்பதான் இந்த கிரியேஷன் ஹண்டர்ஸை பத்தி நம்மளுக்கு தெரியுது. இந்த கிரியேஷன் ஹண்டர்ஸ் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களால ஹண்டர் ஷாப் அப்படின்னு ஒரு விஷயத்த ஓபன் பண்ண முடியும். ஹண்டர் ஷாப் மூலமா அவங்களுக்கு நல்ல நல்ல எக்யூப்மெண்ட் எல்லாம் அங்க கிடைக்கும். ஆனா பிரச்சனையே என்னன்னா, அந்த மாதிரி ஒரு ஹண்டர் ஷாப் அவங்க கிட்ட இருக்கனால அவங்களோட காம்பேக்ட் பவர் அது ரொம்ப லோவா இருக்கும். ஆமா மீனா, இந்த கிரியேஷன் ஹண்டரா இருக்கிற இந்த மாதிரி ஆளுங்க ஆல்ரெடி அவங்கள காட் பண்ணணும்னு சொல்லி எஸ்ரங்க் ஆளுங்க இருப்பாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை, அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அமெரிக்கன் கிரியேஷன் ஹண்டர் அவங்களையும் அதே மாதிரி தான் நீ சொன்ன மாதிரியே ஒரு 2 எஸ்ரங்க் ஹண்டர் காட் பண்ணாங்க. கடைசியில காட் பண்ண அந்த 2 எஸ்ரங்க் ஹண்டர்ஸும் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அந்த கிரியேஷன் ஹண்டர் அவனும் மிஸ்டீரியஸா காணாம போயிட்டான். இது அமெரிக்கால ஒண்டி ஏற்படல, இத்தாலியிலயும் ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி உலகம் முழுக்க ஏகப்பட்ட இடத்துல இந்த கிரியேஷன் ஹண்டர்ஸ் இவங்க காணாம போறாங்க. ஆனா மீனா, எனக்கு இப்பதான் புரியுது இது எந்த அளவுக்கு சீரியஸான விஷயம்னு. ஆனா எனக்கு புரியல இந்த விஷயத்துக்கு பின்னாடி யார் இருப்பான்னு. இப்பயாச்சும் உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தான் அசோசியேஷன்ல எஸ்ரங்க் ஹண்டர் கேங்க காட் பண்ணும் சொல்லி யாரையாச்சும் பாடி கார்ட தேன் இருக்காங்க. அதுக்கு இப்போ ரெக்கமெண்ட் ஆயிருக்கதும் நீ, நானு, மிரி. இதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் ஆயிருக்கோம். அதனால தான் இந்த விஷயத்த நீ ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதை கேட்கிற நம்ம ஹீரோ
ஒத்துக்கிறான். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னு நம்ம ஆளுக்கு அங்க தெரியுது. அதே மாதிரி இதுக்கும் அந்த கர்மா வேல்யூ அதுக்கும் ஏதோ ஒரு வகையில சம்பந்தமும் இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த ட்ரூத் சீக்கர் மாதிரி ஒரு பர்சனும் வந்து சொல்லியிருப்பான், சீக்கிரமா ஒரு இன்டர்மீடியட்டான லெவல்ல இருக்க காடா மாறணும், நான் கூடிய சீக்கிரத்துல காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனோட க்ளோன் அது வரப்போது. அதே மாதிரி காட்ஸோட ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தையும் ஒரு சொல்லியிருப்பாரு. அது என்ன ஃபெஸ்டிவல் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்மீடியட்டான குட் கார்டா நான் ஃபர்ஸ்ட் மாறணும், ஏன்னா அப்பதான் அது என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியும். சோ ஷின்னும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறான், கேங்க ப்ரொடெக்ட் பண்றேன்னு. சீன் அப்படியே கேங்கோட ஹெட் குவார்டரை நோக்கி வரும். ஆளு கால் மேல கால் போட்டுன்னு சீனா உட்கார்ந்து இருப்பான். அங்க கேங்க பார்க்கும் போதே கேங்கோட ஸ்டாட்ஸும் அவங்க தெரியுது. கேங்குக்கு 52 வயசாகுது. அதே மாதிரி ஆளு கிட்ட கார்டியன் ஆஃப் ஃபயர் அண்ட் பிளாக் ஸ்மித்திங்கோட ப்ரொடெக்ஷனும் இருக்கு. அங்க ஷின் இதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான், ஏன்னா அவனோட ஏஜ் 50க்கும் மேல இருக்கு. ஆனா அப்படி இருக்கும் போதும் ஆளு ரொம்ப யங்கா இருக்கான். அதே மாதிரி என்னன்னு தெரியல, சிஸ்டம் வழியா நான் பார்க்கும் போது ஏதோ ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருந்துச்சு. நான் யோசிச்ச மாதிரியே நான் காட் பண்ணணும்னு நீயே இந்த இடத்துக்கு வந்துட்ட. ஆமா ஆமா, என் கூட ஸ்வாட் டீமனும் வந்திருக்கான். நான் என்னால எப்படியோ 24/7 காட் பண்ண முடியாது. ஸோ அந்த பிரேக் எடுக்கிற டைம்ல நம்ம ஸ்வாட் டீமன் அவன் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவான். சரி சரி எனக்கு புரியுது, நல்லா பார்த்துக்கோ. என்ன அவன் இப்படி ட்ரிங்க் பண்ணின்னு வேற அங்க சொல்லுவானா? இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு லைட்டா அங்க கடுப்பாகும். காலையிலே எதுக்காக ஆளு இப்படி குடிக்கணும் அவனுக்கு தெரியுமா தெரியாதா? உலகம் முழுக்க ஏகப்பட்ட கிரியேஷன் ஹண்டரும் ரீசெண்டா மிஸ் ஆகுறாங்க. ஆனா இவன் என்னன்னா கேர்லெஸ்ஸா இப்படி இருக்கான். அங்க ஆளும் குளிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு போறான். பின்னாடி ஸ்வாடிமனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஆமா அவனுக்கு அவ்வளவு தைரியமா? ஸ்வாடு கார்டு இங்க இருக்கும் போது அவன் பாட்டுன்னு நடுவுல கான்வர்சேஷனை ஸ்டாப் பண்ணிட்டு குளிக்க போறான் அப்படின்னு போறான். ஸ்வாடிமனு வாய மூட்டுரு. இதுக்கப்புறம் ஆளு மூஞ்சி கழுவும் போது பாஸ்ட் மெமரிஸ பத்தி கவலைப்பட வேணாம் இப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி ஆளு சொல்லுவான். அங்க திடீர்னு பிளாக் கலர்ல ஏதோ ஒரு ஈவில் ஆறாவும் பின்னாடி அப்பியர் ஆகுது. நல்லா ஊத்து பார்த்தா கஸ்டாவோட முட்டையில இருந்து வந்த அதே crocodile தான். அதுவும் நம்ம கேங்க பார்த்தோன்னே, கிரியேஷன் ஹண்டர் நீ இங்கதான் இருக்கியா? அதுவும் அப்படியே நம்ம கேங்க முச்சு விடலான்னு பயங்கரமா அட்டாக் பண்ணும். உடனே அவனோட ஷீல்டை வச்சு தடுக்கிறான். என்ன பண்ணிருக்க? இந்த ஷீல்டெல்லாம் எனக்கு பிரச்சனையே இல்ல. அதுகிட்ட ஒரு பயங்கரமான ஸ்வாட் இருக்கு, அதை வச்சு கேங்க மொத்தமா அதை முச்சு விடலான்னு வரும். அங்க ஷின்னோ crocodile பார்த்து ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆமா கேங்கோட பாத்ரூம்ல இதுக்கு என்ன வேலை? அதுவும் நம்ம ஷின்னை பாக்குது. நம்ம ஷின்னு கிட்ட வந்துட்டு ஒரே அடியில அதை பறக்க விட்டுறான். ஆனா எப்பயும் எனக்கு வந்து ஒரு விஷயம் புரியல, அது கிட்ட இருக்கிற அந்த ஸ்வாடு அது எல்லாமே ஹண்டர் ஷாப்ல இருந்து எக்யூப் பண்ணப்பட்ட ஒரு எக்யூப்மெண்ட். அந்த மாதிரி விஷயம் எப்படி இந்த மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்ட இருக்கு? அங்க அந்த crocodileக்கும் இப்பதான் அங்க ரியலைஸ் ஆகுது, ஆமா நீதான்டா அவன், நீதான் எங்க அம்மா கஸ்டாவை கொன்ன, நான் அதுக்காக கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன் கஸ்டாவோ அப்படின்னு சொல்லும் போது இப்பதான் ஆளுக்கு அங்க ரியலைஸே ஆகுது. இதுக்கு முன்னாடி முட்டையில இருந்து குட்டி உண்டு ஒரு crocodileம் அங்க வந்திருக்கும். அந்த crocodileோட ஒரு சிப்ளிங்னு நினைக்கிறேன். ஹேய் நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், கொன்னு உன்னோட எலும்பு எல்லாத்தையுமே நொறுக்க போறேன். ஆனா நம்ம ஹீரோ அந்த அளவுக்கு எல்லாம் பயப்படவே இல்லை. அப்படியா? ஆனா அந்த அளவுக்கு ஒன்னும் இது ஸ்கேரியாலாம் இல்ல. ஆனா இதை கேட்கிற அந்த crocodile இன்னமும் கடுப்பாவும், எங்க அம்மாவை கொன்னல, அதுக்கான ரிவெஞ்சை நான் கொடுக்க தான் போறேன் இப்படின்னு அது தாக்க வரும். ஆனா அதுக்குள்ள அங்க ஸ்வாடிமனும் அப்பியர் ஆகுறான். அப்படியே அங்க தடுக்கிறான். மாஸ்டர் நீங்க அந்த அளவுக்கு ஒன்னும் கவலைப்பட வேணாம், அதான் நான் இருக்கேன்ல, நான் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டேன். அதனால எதை பத்தியும் நீங்க கவலைப்படாம இருங்க, நானே இந்த விஷயத்த முச்ச வர்றேன். அப்படியா? அப்பனா ஓகே தான், நானும் பாக்குறேன் நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கேன்னு. ஸ்வாடிமனா அதோட ஸ்வாடை வச்சு அப்படியே முடிக்கலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ் நம்ம ஸ்வாடிமனும் அப்படியே தப்பிக்கிறான். ஆமா என்ன உனக்கு ஓட உண்டிதா தெரியுமா? ஒரு குட்டி எலி மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா அங்க இங்கன்னு உனக்கு ஓட உண்டிதா தெரியுமா? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ மியர்லி ஒரு ஹியூமன் தான், உன்னால பெருசா என்ன எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி எவ்வளவு நேரத்துக்கு உன்னால ஓட முடியும் நானும் பாக்குறேன். இந்த சைடு கேங்கோ அங்க கேக்குறான். ஆமா அவனால இந்த விஷயத்த அங்க பண்ண முடியுமா? நீ கவலைப்பட வேணாம், ஸ்வாடிமன் பாக்குறதுக்கு வீக்கா இருக்கலாம், ஆனா அவன் அப்படி இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவனால இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ண முடியும். நம்ம ஷின்னுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா ஸ்வாடிமன் முன்ன இந்த மாதிரி இல்ல, இப்ப ஆளு நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டான். ஸ்வாடிமன் மண்டையிலேயே தாக்கிட்டு பின்னாடி போறான். அங்க இத பாக்குற அந்த crocodileக்கு ஒண்ணுமே அங்க புரியல. ஆமா என்ன ஒரு ஷேமா இருக்கு, என்னால அவனை டச் கூட அங்க பண்ண முடியல. ஸ்வாடிமனும் அவங்க யோசிக்கிறான், போண்டி அவன் மண்டையில அந்த கவசம் இல்லாம இருந்தா இப்போதைக்கு அவன் தலையே ரெண்டா இருக்கும். அட ஸ்வாடிமனு என்னடா பண்ணிருக்க, எனக்கு ரொம்பவும் போரிங்கா இருக்கு, சீக்கிரமா அதை முச்ச விடு. அங்க இத பாக்குற நம்ம கேங்கோ, ஆமா யார் இவன், சுச்சுவேஷன் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு, இவன் என்னன்னா தூக்கம் வந்து போரிங்கா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்ல இருக்கான். சண்டை போற அந்த மாஸ்டரும் சும்மா இல்ல, டபுள்எஸ் ரேங்க்ல இருக்க ஒரு மாஸ்டர். ஓகே மாஸ்டர் நான் அதே மாதிரியே பண்றேன். crocodileக்கும் அங்க புரியுது நிலைமை இன்னமும் மோசமாகுதுன்னு. உடனே அதுவும் அங்க சொல்லும், என்கிட்ட இப்ப வேற சாய்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன், நான் இதை தான் பண்ணணும் இப்படின்னு அதோட வாய்க்குள்ள இருந்து ஏதோ ஒரு விஷயத்தையும் அது எடுக்க
கேட்க ஆரம்பிக்கும். அங்க கேங்குக்கும் நம்ம ஷின்னுக்கும் அங்க புரியல. ஆமா அது வாய்க்குள்ள அப்படி என்ன மறைச்சு வச்சிருக்கோம். ஷின் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். அது வாய்க்குள்ள இருந்து பாம் மாதிரி ஏதோ ஒரு விஷயமும் வரும். இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஒண்டி சாக போதில்ல, எல்லாருமே என் கூட சாகணும். நம்ம கேங்குக்கு அங்க புரியுது, அட அது வந்து ஒரு மேஜிக்கல் பாம், சீக்கிரமா எல்லாருமே ஓடணும், இல்லனா அவ்வளவுதான், எல்லாருமே இங்க காலி. உடனே அந்த குரோக்கோடைலும் அதுக்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த பாம்பை பிரஸ் பண்ணலான்னு போவோம். ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒரு அட்டாக்கும் பயங்கரமா அது மேல அங்க படும். அதனால அந்த குரோக்கோடைல் அப்படியே பறந்து போகுது. அதை பண்ணதும் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ தான். கிட்ட வந்துட்டு அந்த பாமையும் ஆளு எடுக்கிறான். கேங் அதை பார்த்து ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா இவன் அப்படி என்ன பண்ணா, ஒரே ஒரு சிங்கிள் அட்டாக்ல மொத்தமா அதை மூச்சு விட்டான். அட ஸ்வாட் கார்டு, நீங்க உண்மையிலேயே கிரேட். நீங்க முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப பெட்டர் ஆயிட்டீங்க. ஏன்னா ஒரே அட்டாக்லயே அதை முச்சு விட்டீங்க. அட ஏன்னா அந்த அளவுக்குலாம் பாராட்ட வேணாம். ஏன்னா மியர்லி அது ஒரு லிசார்டு, அவ்வளவுதான். இந்த லிசார்டை பார்க்கும் போது ஒரு விஷயம் உறுதியாகுது. இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முட்டை இருந்திருக்கும், அதே மாதிரி தான் இதுவும் முட்டையில இருந்து வந்திருக்கு. அப்போ இது மாதிரியே ஏகப்பட்ட குரோக்கோடைல் இந்த உலகம் முழுக்க இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா நான் தான் இந்த விஷயத்துக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அவ்வளவுதான், இதனால இன்னமும் பெரிய பிரச்சனை வந்து கிரியேட் ஆகலாம். அங்க பின்னாடி கேங்கோ, ஆமா ஷின்னு நீங்க அங்க என்ன பண்ணிருக்கீங்க. நம்ம ஷின்னுக்கு ஏதோ ஒரு விஷயம் கேங்க பார்த்தோன்னே அங்க ரியலைஸ் ஆகும். இதனால அந்த முட்டை மாதிரி இருக்கிற பாமையும் ஆளு கேங் கிட்ட அங்க கொண்டு வரான். எனக்கு தெரியல இந்த விஷயம் வந்து எப்படி ஏற்படுச்சுன்னு. ஒருவேளை இப்படி இருக்குமோ, அந்த குரோக்கோடைல நான் கொன்னனால இந்த கேங்க அப்ரைசல் பண்ணி பார்க்கும் போது அங்க கொஷின் மார்க்கா ஏதோ ஒரு விஷயம் போட்டுச்சு. ஆனா இப்போ அந்த கொஷின் மார்க் மறைஞ்சு போய் அது என்ன விஷயம் அப்படின்னு என்னால கிளியராவே பார்க்க முடியுது. கேங், இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும். இதை கேட்கிற நம்ம கேங்கோ, ஆமா என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒன்றும் இல்ல, நீ ஃபியூச்சர்ல இருந்து ரெக்ரஸ் ஆகி இங்க வந்திருக்க அதானே. இது கேட்ட உடனே கேங் ரொம்ப ஆச்சரியமா வரான். ஆமா எப்படி இந்த விஷயம் உனக்கு தெரியும். காட் ஐய வச்சு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ரெக்ரெஸ்ட் அப்படின்னு காட்டியிருக்காது. ஆனா திடீர்னு அந்த குரோக்கோடைல கொன்னோன்னு என்னன்னு தெரியல, அங்க ரெக்ரெஸ்ட் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. நம்ம ஷின்ன கிட்ட ஒரு எபிலிட்டியும் இருக்கும், மத்தவங்களோட பாஸ்ட் நம்ம ஷின்னால பார்க்க முடியும். அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம கேங்குக்கு என்ன ஆச்சு, கேங் எப்படி ஒரு ரெக்ரெஸரா மானா, அது என்ன ஏதுன்னு பாக்குறதுக்கு நம்ம ஹீரோவும் நேரடியா அந்த ட்ரீமுக்குள்ளேயே போறான். சீன் அப்படியே ஒரு அமேசான் ஜங்கலை நோக்கி வரும். அந்த இடத்துல வித்தியாசமா ஒரு குகையும் இருக்கு. அந்த இடத்துல ஏகப்பட்ட குரோக்கோடைல் மாஸ்டர்ஸும் இருக்கு. அங்கதான் அந்த அராக்னி அந்த டீமனும் இருக்கு. அந்த டீமனும் யோசிக்கும், என்னன்னு தெரியல இவங்க எல்லாருமே கஸ்டாவோட பசங்கனாலேயே நான் சொன்னோன்னே எல்லாருமே அந்த விஷயத்த பண்ண ரெடியா ஒத்துக்குனாங்க. கஸ்டாவோட பசங்களை வச்சு ஏகப்பட்ட கிரியேஷன் ஹண்டர் அவங்கள நம்ம அராக்னி புடிச்சு வச்சிருக்கோம். ஆமா ஸ்லேவ் பசங்களா என்ன பண்ணிருக்கீங்க, சீக்கிரமா ஹண்டர் ஷாப்பை ஓபன் பண்ணுங்க. அங்க மத்தவங்க கிட்டயும் வேற வழியில அவங்களும் ஹண்டர் ஷாப்பை ஓபன் பண்ண அதுக்குள்ள ஏகப்பட்ட ஐட்டமும் ஏகப்பட்ட ஹை லெவலான போர்ஷன்லாம் இருக்கு. பரவாயில்ல அந்த விஷயம் உண்மையிலேயே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்பியராவை வாங்குறா. உடனே ஆல்பா பார்த்து, அம்மா ஆல்பா நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இது நல்லா இருக்குல்ல. அங்க சைட்ல ஒரு குரோக்கோடைலும் வந்துட்டு அங்க பிரதரை பத்தி அப்படியே ரிப்போர்ட் பண்ணும். சார் ஆல்பா, நீங்க சென்ட் பண்ண உங்க பிரதர் அவன் இப்பதான் இறந்து போனான். இதை கேட்ட உடனே ஆல்பாக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. இது எல்லாத்துக்குமே ரீசனா இருக்குது அந்த ஷின்னு அவன் தானே. அவன் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாவை கொன்னான், அதுக்கப்புறம் என் பிரதரையும் கொன்னுட்டான். இதுக்காகவே என்னால அந்த ஷின்ன அப்படியே விட முடியாது, கண்டிப்பா அவனை கொன்னே ஆகணும். அராக்னி நம்ம சீக்கிரமா நிறைய வெப்பனை கலெக்ட் பண்ணணும். ஏன்னா அந்த ஷின்னு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிக்கினே இருக்கான், அதனால அவனுக்கு கொன்னே ஆகணும். ஆல்பா வெப்பன் தானே, வெப்பனை பத்தி நீங்க கவலையப்பட வேணாம். உங்களுக்கு எவ்வளவு வெப்பன் வேணுமோ அவ்வளவு வெப்பனை என்னால எடுக்க முடியும், பிரச்சனையே இல்ல. அதே மாதிரி இதை பாருங்க, இது ரொம்ப எக்ஸலண்டான வெப்பனா எனக்கு தெரியுது. அராக்னி எனக்கு புரியுது, நம்ம போட்ட பிளானை சீக்கிரமா நம்ம பயன்படுத்தணும். அதேதான் இப்போ அந்த பிளானை வச்சு மொத்தமா அந்த ஈவில் காட் ஷின்னு அவனை மொத்தமா நம்ம அழிக்கணும் இப்படின்னு அராக்னி அங்க சொல்ல எங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் இன்னமும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஏன்னா நல்லா பாத்தீங்கன்னா நம்ம கேங்கு ஒரு ரெக்ரெசரு. இந்த மாதிரி எபிலிட்டிலாம் யூஸ்வலா நம்ம ஹீரோ மாதிரி எம்சி கிட்ட தான் இருக்கும். ஆனா இந்த மான்வா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஏன்னா இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலான ஃபைட் எல்லாம் வரப்போகுது. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.